நம்ம வீட்டு கிச்சன் எப்போதுமே பளபளன்னு இருக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாசத்துல ஒரு நாள் கஷ்டப்பட்டு கிச்சனை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கழுவி எடுத்துட்டு ஒரு ஈர துணியை தண்ணியில் முக்கி எடுத்து கேஸ் ஸ்டவ்வை நீட்டாக க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைல்ஸையும் நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க. உடம்புக்கு முடியலை அப்படின்னாலும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக ஈர துணி எடுத்து கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா பெண்கள் நாம காலையில தூங்கி முழிச்சு வரும்போது ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு தான் வருவோம். கிச்சன் ஃப்ரெஷ்ஷா இருந்து அப்படின்னாக்கி மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சமைக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம பால் பொங்கிடுச்சு டீ வைக்கும் போது, இல்லை அப்படின்னா சாதம் பொங்கி வந்துச்சு அப்படின்னா உடனே ஒரு ஈர கிளாத் எடுத்து அப்படியே தொடச்சி எடுத்துருங்க. அப்புறம் துடைக்கலாம் அப்படின்னு வச்சோன்னா அது ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையா இருக்கும். டெட்டால், லைசால் இல்லை கம்ஃபர்ட் உங்களுக்கு எந்த ஸ்மெல் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணுங்க க்ளீன் பண்றதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காய்கறி கட் பண்ணும்போது வெங்காயம் தக்காளி எது கட் பண்ணாலும் நம்ம சிங்க் பக்கத்திலே வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கவுண்டர் டாப்ல இருக்கக்கூடிய யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாமே நம்ம சிங்கில் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் இடம் ஃப்ரீ ஆயிரும். கவுண்டர் டாப் கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். அடுத்தது சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய குட்டி குட்டி வேஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா நீட் ஆயிடும். நீங்களும் இந்த மாதிரி தான் கிச்சனை க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட க்ளீனிங் டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா பெண்களோட லைஃப்பில் கிச்சன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பார்ட்டு. அதில் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தால் கண்டிப்பாக அதில் கற்றுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிங்கில் இருக்கக்கூடிய பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கழுவி எடுத்துட்டு சிங்கையும் சேர்த்து நீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீட்டில் எப்போவுமே தோசை மாவு, இட்லி மாவு இல்லை ஆப்ப மாவு நம்ம டிஃபனுக்கோ நைட்டு டின்னருக்கோ எடுத்துட்டு கண்டிப்பாக அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மாவு மீதி இருக்கும். அதை இந்த மாதிரி சிங்கில் ஊற்றிட்டு விம்பார் எடுத்து நல்லா நீட்டாக தேய்ச்சி கழுவி எடுத்தீங்க அப்படின்னா சிங்கும் பளபளன்னு இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.